வெல்கம் டு மோனுஸ் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மவுஸ் கர்சர எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சிம்பிள் மட்டும் தான் இருக்கு. கர்சர் மவுஸ் பாயிண்டரோட சிம்பிள் இப்படி ஒயிட் கலர்ல காமிக்குது. சப்போஸ் நீங்க பிரசன்டேஷன் இந்த மாரி ஆன்லைன் பிரசன்டேஷன்லாம் பண்ணும்போது, உங்களுக்கு கர்சர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும்போது ஈஸி டூ எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கா இருக்கும். ஸோ நீங்க அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது சிஸ்டம் செட்டிங்ஸ்ல தான் இப்ப நீங்க மாத்தணும். ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸ்ல என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போய்க்கோங்க. மவுஸ் பாயிண்டர் டிஸ்ப்ளேன்னு இருக்குல்ல. ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா, பாயிண்டர்ஸ் இருக்கு. இந்த பாயிண்டர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நன்னுன்னு இருக்கு. ஸோ நார்மல் செலக்ட்ல இருக்கு. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன? ஸோ உங்களோட விண்டோஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ விண்டோஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ அதுல கர்சர் சிம்பிள் இருக்கு. ஸோ இங்க தான் வந்து நம்ம அத ஆட் பண்ணணும். ஸோ அந்த அ கர்சர் ஃபைல எங்கேருந்து எடுக்கலான்ட்டுனா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த கர்சர் ஃபைல டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அது நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த கர்சர் ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க போட்டுடணும். இந்த கர்சர் ஃபோல்டருக்குள்ள. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல இப்ப ஒண்ணுமே இல்ல. ஸோ நான் அத போய் இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ண போறேன். இப்ப பாருங்க இந்த கர்சர்க்குள்ள போறோம். இதுல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. கர்சர் ஹைலைட்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு, இப்ப டிஃபரெண்ட் ஹைலைட்ஸ் இருக்கு பார்க்கும்போது. ஆ மவுஸ் பாயிண்டர் ஹைலைட்ஸ் பண்றதுக்கு. ஸோ இது ரீசென்ட்டா நீங்க எப்படி சர்ச் பண்ணாலும் டவுன்லோட். ஸோ மேக்ஸிமம் டவுன்லோடு எது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு இந்த எல்லோ இது வருது. ஸோ நான் இப்ப இதுவே இன்ஸ்டால் பண்ணிக்க போறேன். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டவுன்லோட் ஃபோல்டர்ல போய் பாருங்க. நீங்க டவுன்லோட் ஃபோல்டர்ல இப்ப டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இத நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு, காப்பி பண்ணி என்னோட கர்சர் இதுல போடப் போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல் வந்து இந்த பாத்ல அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப நான் திருப்பியும் போறேன் நானு. ஆ மவுஸ் பாயிண்டர் செட்டிங்ஸ் போறேன். ஸோ மவுஸ் பாயிண்டர் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, பாயிண்டர்ஸ்ல கிளிக் பண்றேன். ஸோ இப்ப இதுல ஒண்ணுமே இல்ல. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, சேவ் அஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்குவோம். ஸோ ப்ரௌஸ் பண்ணி இங்க என்ன குடுத்திருக்கேன்? ஹைலைட் கர்சர் குடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நானு. பார்த்தீங்களா? குடுத்தோனே இப்ப சேவ் அஸ் இந்த இத வந்து சேவ் பண்ண போறேன். இது வந்து என்ன குடுக்குறேன்னா, ஸோ குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நானு. சேவ் பண்ணிட்டு அப்ளை குடுத்தோனே இங்க பார்த்துக்கோங்க. மாறிடுச்சா? ஸோ செட்டிங்ஸ் மாத்தி விட்டுட்டோம். ஸோ இப்ப நீங்க போய் உங்களோட பிரசன்டேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆ இந்த ஹைலைட் கர்வ்ஸ வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி பண்ணும்போதெல்லாம். ஸோ ஈஸியா எக்ஸ்ப்ளனேஷனா இருக்கும். நீங்க இது பண்ணி பார்க்கும்போதும் கூட. ஸோ ஓகே இன் கேஸ் நான் திருப்பியும் போய் நான் மாத்திக்கணும்னு பண்ணீங்கன்னா, இட்ஸ் ஓகே. போய் திருப்பியும் மவுஸ் பாயிண்டர் டிஸ்ப்ளேல போயிட்டு, பாயிண்டர்ல போயிட்டு நன் குடுத்துருங்க. நன் குடுத்துட்டு அப்ளை குடுங்க. அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, நீங்க நார்மலா உங்களோட முன்னாடி வச்சிருந்த பாயிண்டர், மவுஸ் பாயிண்டர் கர்சர் அளவுக்கு வந்துரும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க YouTube சேனல் இந்த மாரி ப்ராசஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்க மவுஸ் கர்சர் போய் நீங்க செக் பண்ணணும்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரி மவுஸ் கர்சர் பாயிண்டர் வச்சு பண்ணிட்டீங்கன்னா, ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராசஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சின்ன டிப்ஸு. ஸோ இதே மாரி நான் இன்னொரு வீடியோ உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ மேலும் மேலும் நான் இது மாரி நெறைய டெக்னிக்கல் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ தேங்க் யூ.